யாருடைய சிந்தையில் வேல் நிற்கிறதோ அவர்களுடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதியும். யாருடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதிகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை மாறும். அதனாலதான் இந்த மகாமந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன்வேடே. கருத்தாக முருகப்பெருமான் மாறுவார், எண்ணமாக முருகப்பெருமான் மாறுவார். முருகனுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல மாறும் அப்படிங்கிறதான் இந்த மகாமந்திரம் சொல்லுகிறது. இந்த மகாமந்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வேல் வரும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பாராயணம் செய்யக்கூடிய அடியவர்களுடைய இல்லத்திலும் வேல் வரும். உள்ளத்திலும் இல்லத்திலும் வேல் இருக்க வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. வாழ்க்கையில் எந்த விதமான தடங்கல்கள் கவலைகள் எது இருந்தாலும் இந்த வேல் மாறல் மகாமந்திரம் மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது இன்றளவும் நடக்கக்கூடிய சத்தியமான கூற்று.